ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யோகாஸ் மெனு சேனல். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கலாம். இந்த குட்டி பவுலில் 1 கப் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். நல்லா அழுத்தி கழுவிக்கோங்க. அந்த தண்ணி பியூர் ஆகிற வரைக்கும் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஃபுல் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் இந்த கல்யாண வீடுகளில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது உக்கரை ஸ்டைலில் இருக்கும். உக்கரைனா அந்த கோயிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்கள்ல அந்த ஸ்வீட் ஸ்டைலில் இருக்கும். அதே பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு. இதெல்லாம் சேர்த்த பிறகு குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுறாதீங்க. இதை கவுத்தி பூட்டிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் போதும். விசில் போட்டுறாதீங்க. விசில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வேகாது. இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்திருக்கணும். இது பாருங்கள், அது நல்லா விசில் போட்டால் எப்படி வேகுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வெந்திருக்கும். இது நல்லா மசிஞ்சு வெந்திருக்கும். நம்ம போலி அதுக்கெலாம் செய்வோம்ல பருப்பு, அந்த மாதிரி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு குக்கரில் கருப்பட்டி கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி, ஒரு சின்ன செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ட பிறகு இந்த மாதிரி அந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சு இதை வடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதுலேயே தங்கிடும். அதனால் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ரவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் இடையில கேப் விட்டு கிண்டிக்கோங்க. கொஞ்சம் டைம் விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த ரவை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டி சேர்த்துக்கோங்க. பேட்சாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் நம்ம கிண்டி விடணும். லம்ஸே இருக்கக்கூடாது. லம்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொதப்பிடும் இந்த ஸ்வீட்டு. பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இதுக்கப்புறம் கருப்பட்டி காய்ச்சி வச்சுருந்தோம்ல அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு பாதி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கட்டி சேராமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரே டைரக்ஷன்லேயே கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும். கொஞ்சம் அந்த கட்டிகள்லாம் குறைஞ்ச பிறகு இன்னொரு பேட்ச் ஆஃப் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க.
உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்வீட்னஸ் வேணும்னா ஃபுல்லாக கலந்துக்கலாம், இல்லை கம்மியாக போதும்னா கம்மியாக கலந்துக்கலாம். நல்லா ஒரே டைரெக்ஷன்லேயே கிண்டி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். அந்த ஒரு பவுல் ஆஃப் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவே இந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்டர்வல்ஸ் விட்டு அந்த எண்ணெயை சேர்த்துக்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கும். ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணும்போது அது எப்படி அழகாக இருக்குன்னு. டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். டோன்ட் மிஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.